பரமபிதாவே, அன்பு பரமபிதாவே, உந்த நாமம் பரிசுத்தமே. பரமபிதாவே, அன்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்ற செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, எனவே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. காலம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததுதான் கடைசி காலம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் காலம் நிறைவேறிற்று என்று. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:26 படி நம்முடைய ஆண்டவர் பாவத்திற்கென்று மரிப்பதற்கு ஜனங்களை விடுதலை செய்ய இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டாராம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறிற்று என்று. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நாட்கள் தான் கடைசி காலம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது, அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும், எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார் என்று. என் அன்புக்குரியவர்களே, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறபடினால் நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த மனம் திரும்புதல் என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. ஒரு மனிதனுடைய மனம் புதிதாக மாறுவது, இயேசுவை போல மாற்றப்படுவது, இயேசுவின் குணத்தைப் போல, குண அதிசயங்களைப் போல மாற்றப்படுவது, இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்வது, இவைதான் மனம் திரும்புதல். அப்படி மனம் திரும்பின பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க நம்மை ஒப்பு கொடுப்பது தான், அல்லது அதற்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் ஆயத்தமாய் மாறுவது தான் மனம் திரும்புதல். ஆகவே இந்த நாளிலே இந்த மனம் திரும்பினால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அதற்கென்று 1000 வருஷ அரசாட்சியை நமக்கு ஆண்டவர் கொடுக்க சீக்கிரம் வரப்போகிறார். அதை குறித்து இந்த நாளிலும் நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. இந்த பூமியானது வேத வசனத்தில் நான் வாசித்தது போல எல்லாவிதமான சாபத்திலிருந்து நீங்களாகி ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப்படுவது தான் புதிய பூமி, புதிய பூமியாக மாற்றப்படுவது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்போது இந்த பூமியை புதிய பூமியாகவும் வானத்தை புதிய வானமாகவும் அவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகாயத்திலும் இந்த பூமியிலும் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆகாய பிரபுவாகிய அந்தகார பிரபுவாகிய சாத்தான் கட்டப்பட்டு அவனும் அவனுடைய சேனைகளும் பாதாளத்தில் தள்ளப்படுகிறார். அப்பொழுது இந்த பூமியானது புதிய பூமியாக, வானம் புதிய வானமாக மாற்றப்படுகிறது. இந்த பூமியானது ஏதேன் தோட்டத்தை போல
காட்சியளிக்கும், மாற்றப்படும். இதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 30:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே எல்லா சாபங்களும் மாற்றப்படுகிறது. எனவே சந்திரனானது, நிலவானது சூரிய வெளிச்சத்தை போல வெளிச்சம் கொடுக்குமா? ஏசாயா 30:26 நீங்க வாசித்து பாரு. சூரியமானது 7 மடங்கு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். 7 பகல் வெளிச்சம் கொடுக்குமா? அந்த அளவுக்கு இந்த பூமியானது எல்லா சாபமும் நீக்கப்பட்டு புதிய பூமியாக, புதிய வானமாக மாற்றப்படுகிறது. ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் இந்த பூமி புதிய பூமி என்றும் புதிய வானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் ஏசாயா 65:17 நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. மனதிலே தோன்றுவதும் இல்லை. அது மனதிலே தோன்றுவதும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய பூமியும் புதிய வானத்தையும் நான் உண்டாக்குகிறேன். காரணம், இந்த பூமியில் உள்ள எல்லா சாபங்களும் நீக்கப்படுகிறது. வானத்தின் மண்டலத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்கப்படுவதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, இப்பொழுதோ நான் உங்களுக்கு புதிய பூமியும் புதிய வானத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தவிர வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21:1 நாம் வாசிக்க கேட்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இங்கு உரைக்கப்பட்ட இந்த புதிய வானமும் புதிய பூமியும் நித்தியத்துக்குரியதாக வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட இந்த புதிய வானம், இந்த புதிய பூமியானது இந்த 1000 வருஷத்திற்குண்டான புதிய வானம் புதிய பூமியாக இருக்காது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வெளிப்படுத்துதலிலே எழுதப்பட்ட இந்த புதிய பூமியும் புதிய வானமும் நித்தியத்திற்குரிய புதிய வானம் புதிய பூமி என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாவில் உரைக்கப்பட்ட புதிய பூமியும் புதிய வானமும் 1000 வருஷ அரசாட்சியில் காணப்படக்கூடியது என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஏசாயாவில் சொல்லப்பட்ட புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும், வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட புதிய பூமிக்கும் புதிய வானத்துக்கும் உள்ள சில முக்கியமான வித்தியாசங்களை நாம் பார்ப்பது நல்லது. இந்த நாளிலே புதிய வானத்தை குறித்தும் புதிய பூமியை குறித்தும் 1000 வருஷ அரசாட்சியை நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 65:20 நாம் வாசிக்க கேட்போம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஏசாயாவில் சொல்லப்பட்ட புதிய பூமி புதிய வானத்தில் மரணம் உண்டு, சாபம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1000 வருஷ அரசாட்சியிலே இருக்கக்கூடிய இந்த புதிய வானம் புதிய பூமியிலே மரணம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 22:3 நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பாருங்க, நித்தியத்துக்குரிய, அதாவது வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட நித்தியத்தில் இருக்கக்கூடிய புதிய வானத்துக்கும் புதிய பூமியிலும் பாவம் இருக்காது, அங்கே ஒரு சாபம் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருபோதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடவே கூடாது. புதிய வானத்திலும் புதிய பூமிக்கு உண்டான இந்த காரியத்தில் 1000 வருஷம் அரசாட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த புதிய பூமி புதிய வானத்தில் சாபம் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் நித்தியத்தில், அதாவது
ஜட்ஜ்மெண்ட் முடித்த பிறகு நித்திய ராஜ்யத்தில் அவருடைய ஜனங்களை, பரிசுத்தவான்களை, அவருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அங்கே சாபம் இருக்காது, பாவம் இருக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:4 கூட நாம் வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. நித்தியத்தில் இருக்கக்கூடிய புதிய வானம், புதிய பூமியிலே கண்ணீர் கிடையாது. அங்கு தேவன் எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்திருப்பார். இனி அங்கு ஒரு நாள் மரணம் இருக்காது, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். அங்கு மரணம் கிடையாது. அங்கு நித்திய காலமாக நாம் ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கும். அங்கு துக்கம் இருக்காது, அங்கே அலறுதலும் இல்லை, ஒரு வருத்தமும் இருக்காது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தான் நாம் இந்த பூமியில வாழ்கிற காலங்களிலே ஆண்டவருடைய சாயலை பெற்று மனம் திரும்பி அவரை போல வாழ்ந்து அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது கூட ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். சகரியா 9:10 நாம் வாசிக்க கேட்போம். எப்பிராயீமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லைகள் பரியந்தமும் செல்லும். 1000 வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சியின் காலத்திலே ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அங்கே கடல் இருக்கும், சமுத்திரங்கள் இருக்கும். ஆனால் 1000 வருட அரசாட்சி காலத்திலே இது நடக்கக்கூடியவை. பூமி எங்கும் சமுத்திரம் இருக்கும், கடல் இருக்கும், மக்கள் அங்கே மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் எசேக்கியேல் 47:8 சொல்லுகிறது, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்திர வரை ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்து பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவில் சொல்லப்பட்ட இந்த 1000 வருட அரசாட்சி காலத்தில் இந்த புதிய பூமி, புதிய வானத்திலே சமுத்திரம் இருக்கும், கடல் இருக்கும், வழிகள் இருக்கும். எல்லாமே இந்த பூமியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நடக்கும். ஆனால் சாபம் இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது, துன்பம் இருக்காது என்பதை திட்டம் தெளிவாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் என்பதை கூட வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:1 நான் வாசிக்க கேட்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. நித்திய ராஜ்யத்திலே சமுத்திரம் இருக்காது, கடல் இருக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 65:21 வாசிக்க கேட்போம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஏசாயாவில் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த புதிய பூமி, புதிய வானத்திலே ஜனங்களெல்லாம் வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பார்கள். ஏசாவில் சொல்லப்பட்ட புதிய பூமி, புதிய வானத்தில் ஜனங்கள் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழ்வார்கள். ஆனால் நித்தியத்தில் பாருங்க, நித்திய ராஜ்யத்தில் இந்த தோட்டங்கள் எல்லாம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 7:16 நான் வாசிக்க கேட்போம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. நித்திய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இந்த புதிய வானம், புதிய பூமியிலே இனி இவர்கள் பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர்கள் மேல் படுவதில்லை என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ராஜ்யத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்திலே அங்கு பசி இருக்காது. மக்கள் மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட இருப்பார்களாம். அவர்களுக்கு தாகமும் வராது, பசி வராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று, பரிசுத்தவான்களுக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
ஆகவே நித்திய ராஜ்யத்தில் போவதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, ஆகவே மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எபிரேயர் 11:10 வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்தில் பிரவேசிக்க அவன் ஆவல் உள்ளவனாயிருந்தான். நாமும் கூட அந்த நித்திய ராஜ்யத்திலே, பசி பட்டினி வராத அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:1 கூட, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட கை வேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு பரலோகத்தில் ஒரு நித்திய வீடு என்றென்று வசிக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் தன் கையினாலே கட்டப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எனக்கு தகுதி உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் தகுதி அடைய வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், என்னை போல மாறுங்கள், என்னோடு கூட அந்த ராஜ்யத்திலே, நித்திய ராஜ்யத்திலே, என் வீட்டிலே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் என்னை போல நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பாருங்க, எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் அநியாயமும் பெருகி வருகிறது. ஒரு பரிசுத்தமான ஜீவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். சிறு பாவம் செய்தால் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு சின்ன பாவம் செய்யவே கூடாது. சிறு பாவம்தான் அது சாபமாக மாறிவிடும். சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேகரிக்கும் பொழுது அது சாபமாக மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் நம்மை தள்ளிவிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும், என்னை போல மாற வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15-16 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் மாற வேண்டும். இயேசுவை போல மாறாவிட்டால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. 1000 வருட நம்முடைய கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த பூமியில் தான் நடைபெறும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு பிறகு 1000 வருடத்து அரசாட்சிக்கு பிறகு நித்திய ராஜ்யத்துக்குள் போவதற்கு நாம் தகுதி அடைய இயேசுவை போல மாற வேண்டும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சினிமா பார்த்தாலும் நாடகம் பார்த்தாலும் அங்கே பாவம் வந்துவிடும். கண்களிச்சை மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விடாதபடி தடை செய்யக்கூடிய பிசாசு பயன்படுத்தக்கூடிய அம்புகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் பிரியமானவர்களே. பிசாசுடைய இச்சைகள், பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய சிந்தைகளை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவே கூடாது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். ரகசிய வருகைக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி நமக்கு இந்த பூமியிலே கொடுத்து நியாய தீர்ப்படைந்து நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த புதிய வானம் புதிய பூமியிலே நாம் பிரவேசிக்க பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தேவன் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 11:15 நாம் வாசிப்பது நமக்கு நல்லது. வாசிக்க கேட்போம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மாற்றப்படுவதுதான் 1000 வருட அரசாட்சி. இதுதான் புதிய வானம் புதிய பூமியாக இந்த பூமியை வானத்தையும் மாற்றி ஆண்டவர் 1000 வருடம் அரசாட்சி செய்வார். அப்பொழுது இந்த பூமிக்குரிய எல்லா ராஜ்யங்களும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கையில் வந்துவிடும். ஏசப்பா 1000 வருடம் நமக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்பதை இந்த நாளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, பூரணமாய் பிரதிஷ்டை செய்த
1,44,000 தேவ ஊழியர்கள் கிறிஸ்துவோடு கூட சீயோன் மலையிலே நிற்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை, வெளிப்படுத்தல் 22 3 முதல் 5 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சீயோன் மலையிலே நிற்கும் காட்சி இந்த புதிய வானம் புதிய பூமி இலே நடைபெறும். 1,44,000 ஊழியக்காரர்களோடு கூட ஆண்டவர் சீயோன் மலையில் நிற்கும் அந்த காட்சிதான் 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பமாகும். வேதம் சொல்லுகிறது, கடைசியாக வேதம் ஒன்று சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கிவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையுமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். 1000 வருட அரசாட்சி யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார், அதில் பங்கு பெறுவதை குறித்து நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும் எல்லா விசுவாசிகளுக்கும் நித்தியத்தில் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் அதன் மத்தியில் ஒரு புதிய எருசலேமையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, புதிய வானம் புதிய பூமியை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்த்தோம். ஏசாயாவில் சொல்லப்பட்ட புதிய வானம் புதிய பூமி, இந்த பூமியில் இயேசுராஜா 1000 வருடம் அரசாட்சி செய்யக்கூடிய புதிய பூமி புதிய வானம் என்பதையும், நித்தியத்திலே இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமியிலே ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அங்கே பங்கு பெறுகிறதும் என்பதை குறித்தும் இந்த நாளிலே திட்டமாக தெளிவுமாக நாம் வேதத்திலே நாம் தியானித்திருக்கிறோம். என அன்பானவர்களே, 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுவது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்கு நாம் மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அவரை போல் மாற வேண்டும். மற்றொரு வசனத்தையும் கூட வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 27 28 கூட நாம் வாசிக்க கேட்போம். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நித்திய ராஜ்யமாகிய இந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் ஆண்டவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிற இந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய எப்பொழுதும் கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி இருக்க வேண்டும். அவரோடு ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னை நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான். பிதாவும் நானும் ஒன்றாயிருப்போம் என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தில் சேவிக்க வேண்டும், அவரை போல் மாற வேண்டும், அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ராஜ்யத்தில் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களே நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பாவத்தோடு பிசாசோடு சாத்தானோடு இச்சையோடு வாழ்கிற ஒரு நாளும் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது ஜனங்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. சீக்கிரமாவுடைய ரகசிய வருகை இருக்கிறது. அதில் பிரவேசிக்க நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22-23 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை பொருந்த தேவனாகிய கர்த்தராய் இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது மத்திய ஆகாயத்தில் அவரை எதிர்கொண்டு அழைக்க நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். பரிசுத்தம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இணைக்கும். பிரியமானவர்களே, நித்திய ராஜ்யத்தை கொடுக்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்பி நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவிக்க வேண்டும், ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற தேவன் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியும் குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்தோம். 1000 வருட அரசாட்சியில் இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி, ஏசப்பா 1000 வருடம் அரசாட்சி கொடுக்கிற ஒரு காலம். வெள்ளை சிங்காசனத்திலே நியாய தீர்ப்பு அடைந்து கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புதிய வானம் புதிய பூமியில் இருக்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே தெளிவாக பார்த்தோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டும். பிரியமானவர்களே, பிசாசனுடைய இச்சைகளையும் உலகத்தில் உள்ள கிரியைகளையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவண்டை வரும்படி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏசப்பாவுடைய இரத்தத்தையும் நாமத்தையும் வார்த்தையும் கோலும் தடியும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி பார்க்கிற சுவாமி, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளிலே என் தேவன் அற்புதத்தை செய்யும். இந்த பூமியிலே நீர் வாழ்ந்த போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை சுகமாக்கினீர். அதே ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன் அப்பா. என் வார்த்தையை கேட்டு உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளிலே நீர் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போ என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். நோயை உண்டாக்குற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை விட்டு போ. இந்த நாளிலே நோயோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சுகமாக்கும் சுவாமி. கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரின் தொடையும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடும் சுவாமி. ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும் அப்பா. என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமென்று ஆண்டவரே, இந்த சால்வேஷன் டிவி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன அற்புதம் வேண்டுமோ அதை கட்டாயம் இந்த நாளிலே செய்து உம்முடைய ஜனங்களை சந்தோஷப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நோயும் நீர் சுகமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுப்பதற்கு நன்றி. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உந்த நாமத்தை உயர்த்திடுவேன், உந்தன் முன் என்னை